வணக்கம். ரெயின்போ 360ல் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய கதை நேரத்தில் கிருஷ்ணன் அருளிய ஒரு கதை. ஒரு மாலை பொழுது அர்ஜுனனும் கிருஷ்ணனும் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் தெருவில். அப்பொழுது ஒரு முதியவர் அவர்களிடம் தர்மம் கேட்கிறார். அர்ஜுனன் அந்த முதியவருக்கு 1000 பொற்காசுகளை கொடுத்து அனுப்பி வைக்கிறார். அந்த முதியவரோ, இந்த 1000 பொற்காசுகள் நம் குடும்பத்துக்கு 5-6 ஆண்டுகளுக்கு போதும் என்ற சந்தோஷத்தில் செல்கிறார். இதை கவனித்து கொண்டிருந்த ஒரு திருடன் அந்த வயோதிகரிடமிருந்து அந்த பொற்காசுகளை கொள்ளையடித்து செல்கிறான். இது நடந்து சில தினங்கள் கழித்து அர்ஜுனனை முதியவர் சந்திக்கும் பொழுது நடந்தவற்றை அர்ஜுனனிடம் சொல்ல, அவன் ஒரு விலையுயர்ந்த நவரத்ன கல்லை அவருக்கு கொடுத்து, இதையாவது பத்திரமாக எடுத்து செல்லுங்கள் என்று கொடுக்கிறான். அதை வாங்கி கொண்டு அவர் மிகவும் கவனமாக வீட்டிற்கு சென்று தன் மனைவி பிள்ளைகளுக்கு கூட தெரியாமல் அதை பரணில் இருந்த ஒரு பானையில் ஒளித்து வைக்கிறார். மறுநாள் அவர் மனைவி அந்த பரணில் இருந்த பானையை எடுத்து ஆற்றில் தண்ணீர் எடுக்க செல்கிறாள். அவளுக்கு அதில் இருக்கும் அந்த கல் இருப்பது அவளுக்கு தெரியாது. அந்த பானையை அவர் ஆற்றில் கழுவும்போது அந்த கல் ஆற்றில் தவறி விழுந்து ஆற்றில் அடித்து செல்லப்படுகிறது. அதையும் அவள் கவனிக்கவில்லை. அவள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருகிறாள். பானையுடன் அவள் வீட்டிற்கு வரும் சமயம் வயோதிகர் வீட்டுக்கு வருகிறார். அந்த பானையோடு அவள் வருவதை பார்த்து அதிர்ச்சியுற்று, கல் எங்கே என்று கேட்கிறார். அவள் எதுவும் அறியாமல் முழிக்கிறாள். பெரியவர் ஆற்றில் சென்று பல மணி நேரம் தேடியும் கல் கிடைக்காமல் விரக்தியுடன் திரும்புகிறார். சில தினங்கள் கழித்து அவர் கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் சந்திக்கிறார். அந்த வழியில் சந்திக்கும் பொழுது அவர் நடந்தவற்றை இருவரிடமும் கூறுகிறார். அதை கேட்ட அர்ஜுனன் கண்ணனிடம் இவர் ஒரு அதிர்ஷ்டக்கட்டை என்று கூறுகிறான். அதை ஆமோதித்த கண்ணன், இப்பொழுது நீ இவருக்கு 2 ரூபாய் மட்டும் கொடு என்று சொல்கிறார். அர்ஜுனனுக்கும் ஒன்றும் புரியலை. 2 ரூபாயை பெரியவருக்கு கொடுத்து அனுப்பிவிடுகிறான். அனுப்பிய பின் கண்ணனிடம் கேட்கிறான், ஆமாம், அந்த 2 ரூபாயை வச்சு அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறான். அதற்கு கண்ணன், எனக்கும் தெரியவில்லை, வா பார்ப்போம் என்று அந்த பெரியவரை பின்தொடர்கிறார்கள். அவர் வீட்டுக்கு செல்லும் வழியில் ஒரு மீனவர் உயிரோடு 2 மீன்களை வைத்துக்கொண்டு அதை பெரியவரை வாங்கி கொள்ளும்படி கேட்கிறார். பெரியவரோ யோசிக்கிறார், இந்த 2 ரூபாயால் தன் குடும்பத்தில் உள்ளவர்களது ஒருவேளை பசியை கூட போக்க இயலாது. எனவே ஒரு உயிரையாவது காப்பாற்றுவோம் என்று நினைத்த பெரியவர் 2 ரூபாயை கொடுத்து அந்த 2 உயிருள்ள மீன்களையும் வாங்கி கொள்கிறார். வாங்கி கொண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த மீனில் உயிரோடு இருக்க ஒரு மீனை ஆற்றுல விடுறாரு. அது தண்ணீரில் தவழ்ந்து போயிடுச்சு. அடுத்த மீனை விட போகிறப்ப பார்த்தா அது தொண்டையில் ஏதோ சிக்கி இருக்கிறது தெரியுது. என்னன்னு அது வாயை பிளந்து பார்க்குறார். பார்த்தா இவருக்கு ஏற்கனவே அர்ஜுனன் கொடுத்த இவர் மனைவி ஆற்றில் தவற விட்ட அந்த கல். அந்த விலையுயர்ந்த கல்லை பார்த்தவுடன் அவருக்கோ சந்தோஷம் தலைகால் புரியல. சிக்கியாச்சு சிக்கியாச்சு என்று கூச்சலிடுகிறார். அந்த சமயம் பார்த்து அந்த வழியே வந்த இவரிடம் கொள்ளையடித்த திருடன் வருகிறான். அவனைத்தான் பார்த்துவிட்டு சிக்கியாச்சு என்று கத்துகிறார் என்று அவன் தவறாக புரிந்து கொண்டு ஓட்டம் எடுக்கிறான்.
அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அவனை பிடிச்சிடுறாங்க. அவனை பிடித்ததோடு மட்டுமல்லாமல் அவனை சிறையில் அடைத்துவிட்டு அவன் வீட்டில் இருந்த அனைத்து களவு பொருட்களையும், அதாவது திருடிய பொருட்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்து பெரியவருக்கே கொடுத்தார்கள். அப்போது அர்ஜுனன் கண்ணன்ட்ட கேட்குறார், வாழ்வில்தான் எத்தனை விசித்திரங்கள், இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று கிருஷ்ணரை வினாவினான். அதற்கு கண்ணன் சிரித்து கொண்டே, இதற்கு முன்பு நீ கொடுத்ததை அவர் தன் குடும்பத்திற்கு மட்டும் என்று எடுத்து சென்றார், அவரிடம் தங்கவில்லை. இரண்டாவதாக நீ கொடுத்த விலையுயர்ந்த கல்லை அவர் தானும் உபயோகிக்காமல் வேறு ஒருவருக்கும் பயன்படாமல் மறைத்து வைத்தார், அதுவும் அவருக்கு தங்கலை. கடைசியாக நீ கொடுத்த அந்த 2 ரூபாய் மிகவும் குறைவானதாக இருந்தாலும் தனக்கு பயன்படாவிட்டாலும் 2 உயிர்களை காப்பாற்றலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர் செயல்பட்டதால் இழந்த அனைத்தையும் பெற்றார். இப்படித்தான் பொது நலமுள்ளவர்களுக்கே லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்று கண்ணன் அருளினார். நன்றி, வணக்கம்.